காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்தா எங்களுக்கு பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி எதிராக அந்த மேட்ச்சில் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 194 ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ணாங்க இந்திய அணி. அவங்களுக்கு 250 அடித்தா கூட பத்தாவது போல் இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் செமிஃபைனல் எதிர்கொள்கிறோம். பழி வாங்கணும் அந்த ஒரு எண்ணம் எங்ககிட்ட இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் தோற்றதுக்கு கண்டிப்பாக நாங்கள் போராடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது செமிஃபைனல் விளையாட போகிற இந்தியா vs இங்கிலாந்து போட்டி குறித்து இங்கிலாந்து அணியோட நட்சத்திர ஓப்பனர், நட்சத்திர வீரர், முன்னாள் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு. இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் பேசியிருக்காரு. போட்டிக்கு முன் அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஸ் பட்லர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்த்தா எங்களுக்கு அச்சமாக தாங்க இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி எதிராக 196 ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது நல்ல ஸ்கோராக ஒரு 250 அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது. அதே போல் இந்திய அணியோட பந்து வீச்சு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்காங்க. எல்லாருமே நல்ல பந்து வீச்சாளராக இருக்காங்க. ஒரு சுமாரான பவுலர் இருந்தால் கூட அவங்களை டார்கெட் பண்ணால், ஆனால் 5 பேருமே அவங்க நல்ல பவுலராக இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ஒரு எதிரி சொல்லுதுன்னா ஒரு பெரிய போட்டி காத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் இந்திய அணி எங்களை வீழ்த்துனாங்க லாஸ்ட் வேர்ல்டு கப்பில். அதுக்கு நாங்கள் ரிவேஞ்ச் வாங்குற நேரம் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ரிவேஞ்ச் வாங்கணுங்க. கண்டிப்பாக லாஸ்ட் டைம் நாங்கள் அட்லீஸ்ட் செமிஃபைனல் இந்தியாவை அடிச்சிருந்தா நாங்கள் ஃபைனலில் கோப்பை வென்றிருப்போம். எங்களால் போனாட்டி ஜெயிக்க முடியல. அதுக்கு சேர்த்து வச்சு இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா, தலைவன் இந்தியாவை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு, இந்தியா அணியை பழி வாங்குன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து பேசியிருக்காரு இப்போ தலைவன். ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு. இன்றைக்கி நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா தனது முதல் செமிஃபைனல் விளையாடுறாங்க. நாளைக்கு இந்தியா vs நம்ம இங்கிலாந்து செகண்ட் செமிஃபைனல் விளையாடுறோம். கண்டிப்பாக பெரிய போட்டி காத்துட்ருக்குங்க வேர்ல்டு கப்லேயே. ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ குவாலிஃபை டு ஃபைனல். எஸ், ஆமாங்க, ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியனால இந்திய அணி பார்த்திங்கன்னா நல்லா போராடி வந்திருக்காங்க. செமிஃபைனலில் இந்தியா ஜெயிச்சா அட்லீஸ்ட் ஃபைனல் போயிடுவாங்க. அடுத்து யார், நியூசிலாண்டா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு வருவாங்க வர சண்டே. அதனால் முக்கியமான மேட்ச்சை காத்துட்ருக்காங்க. இங்கிலாந்து அணி நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க டீமில் நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. ஏன்னா ஜாக் வில்லிஸாக இருக்கட்டும், சாம் கரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பால் போடுறாங்க. ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. என்ன பட்லர் தான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவர் மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா இங்கிலாந்து அடிக்கு இன்னும் ஒரு பெரிய பலமாயிடும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க செமிஃபைனல்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெறுமா, செமிஃபைனலில் யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் கருத்தை சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.